இந்த சாப்டர்ல வந்து நம்ம HTML எலிமெண்ட்ஸ்னா என்ன, attributes என்னன்னு பார்க்க போறோம். அதாவது வந்து HTMLல வந்துட்டு நீங்க tags பார்த்தீங்கன்னா அது எல்லா டேகுமே வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணும். அந்த டேகுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு அதோட attributes மென்ஷன் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வெப்சைட் எடுத்து அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அதோட attributes என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா php.netங்கிற வெப்சைட். இப்போ வந்து இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அதோட ஆட்ரிபியூட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிள் டுட்டோரியல் இருக்குது. இதுதான் வந்து அந்த வெப்பேஜோட பெரிய ஹெட்டிங், அதாவது வந்து H1. இப்போ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸுங்கிறது இதை விட சின்ன ஹெட்டிங், அதாவது வந்து H2. நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அதில் வந்துட்டு எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்குது அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு. இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கொடுத்துருக்கும். இது வந்து லிஸ்ட்டுங்கிற எலிமெண்ட், அதாவது வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட்டுங்கிற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இது. இந்த வாட் டு ஐ நீட் யுவர் ஃபர்ஸ்ட் PHP இந்த மாதிரி இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹாவர் பண்ணுறப்ப உங்களுக்கு கலர் மாறும். ஸோ இது வந்து இந்த எலிமெண்ட்டோட ஒரு ஆட்ரிபியூட், அதாவது வந்து இந்த எலிமெண்ட்டை நான் ஹாவர் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆட்ரிபியூட். ஸோ இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்கும். இது வந்து பேராகிராஃப் டேக்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் வந்துட்டு P. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி ஒரு லெஸ் தென் டேக், எலிமெண்ட்டோட நேமு, தென் அதோட கிரேட்டர் தென், இதுதான் வந்து ஒரு HTMLோட எலிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட் எப்போ முடியும் அப்படின்னா பழைய சாப்டரில் சொன்ன மாதிரியே லெஸ் தென் ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் அந்த எலிமெண்ட்டோட நேமு. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு HTMLோட டேகோட எலிமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுவோம். அது ஸ்டார்ட் ஆகிறது அது எண்ட் ஆகிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து HTMLோட ஆட்ரிபியூட்ஸ். HTML ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா இந்த எலிமெண்ட் டேகுக்குள்ள வந்து சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதாவது வந்து இந்த HTML டேகோட எலிமெண்ட் வந்து எனக்கு வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதோட இந்த ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்ல அதோட சைஸை மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எனக்கு கலர் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்ல கலருங்கிற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுவோம். இது மாதிரி இந்த எலிமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த ஆட்ரிபியூட்ஸ்குள்ள தான் லோட் ஆகும். இப்போ வந்து HTML எலிமெண்ட்ஸ் அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேராகிராஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். பேராகிராஃப்ங்கிற எலிமெண்ட்டை வந்து Pங்கிற டேகை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நார்மல் எடிட்டரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சப்ளைம் டெக்ஸ்ட்னா நீங்கள் பேராகிராஃப் எலிமெண்ட்டோட நேம் வந்து P. ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வந்து நாம் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேராகிராஃப் மாதிரியே நமக்கு வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு வெப்பேஜில் வந்துட்டு ஹெட்டிங்கை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா H1ங்கிற டேக் இருக்குது. ஸோ வந்து ப்ரீடிஃபைன்டாக HTMLல வந்து மொத்தம் 6 டேக் இருக்குது. அதாவது வந்து H1, H2, H3 அந்த மாதிரி மொத்தம் H6 வரைக்கும் நமக்கு டேக் இருக்குது. எதுக்காக இந்த டேகை நம்ம டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோன்னா H1ங்கிறது வந்துட்டு இனிஷியல் ஹெட்டிங். ஒரு வெப்பேஜில் வந்து மெயின் ஹெட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து H1ல மென்ஷன் பண்ணுவோம். அந்த வெப்பேஜில் வந்து ஏதாவது சப் ஹெட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து H2, H3 அந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த எலிமெண்ட் வந்து நான் டைப் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து பேஜில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இதான் நமக்கான கோடிங் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பேராகிராஃப். நான் P டேக் யூஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் 1 H1 கொடுத்ததுனால இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. H6 வந்து அதோட சின்னதாக இருக்குது. இதான் வந்து லீஸ்ட் ஹெட்டிங். இப்போ வந்து இந்த எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த ஆட்ரிபியூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எலிமெண்ட்னா அந்த எலிமெண்ட் வந்து இந்த டேகுக்குள்ள தான் முடியும். அதாவது லெஸ் தென், கிரேட்டர் தென் முடிகிறப்போ அதோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்போ அதோட ஆட்ரிபியூட் எப்படி இருக்கணும்னா அதாவது வந்து அந்த எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த நேமுக்கு அப்புறம் எலிமெண்ட்டோட நேமுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது தான் வந்து உங்களோட ஆட்ரிபியூட். நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதான் ஆட்ரிபியூட். இப்போ பேராகிராஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கலாம்னா இப்போ அது ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுப்போம். இந்த ஸ்டைலில் வந்துட்டு திஸ் இஸ் அ பேராகிராஃப்ங்கிற டெக்ஸ்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து HTMLல வந்துட்டு நான் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் :ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து இந்த கலருங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் மென்ஷன் பண்ணுறது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டைலுங்கிறது வந்து நம்ம CSSல படிப்போம். இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான் இந்த கலருங்கிற ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ளூன்னு கொடுத்துட்டா இது வந்து ப்ளூங்கிற கலரை எடுத்துக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ ஆகிடுக்கு. அது உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியும்.
ஸோ இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் நான் கலருங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு ப்ளூங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் வேறு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிங்கிறது எலிமெண்ட், ஸ்டைலுங்கிறது வந்து அதோட ஆட்ரிபியூட். இதான் வந்து ஒரு HTMLல ஒரு எலிமெண்ட்டையும் அதோட ஆட்ரிபியூட்டையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இப்போ சாம்பிளாக வந்து பார்க்குறோன்னா இதை வந்து நான் ஒரு எரர் பண்ணிட்டேன்னா இப்போ நான் சேவ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப அந்த இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. பார்த்தீங்களா, ஒரு சின்ன எரர் கொடுத்தாலும் அந்த ஹோல் பேஜுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு HTML டேகுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். HTMLோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதோட ஆட்ரிபியூட்ஸும் அதோட எலிமெண்ட்டோட நேம்ஸையும் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்துட்டு HTML எலிமெண்ட்டோட நேமு, hrefங்கிறது வந்துட்டு இந்த எலிமெண்ட்டோட ஒரு ஆட்ரிபியூட். இப்போ வந்து ஏங்கிற டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். அந்த ஏங்கிற லிங்கை நம்ம கிளிக் பண்ணுறப்ப அது வேற பேஜுக்கோ இல்லை வேற இடத்துக்கோ மூவ் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து href யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சாம்பிளாக வந்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணால் கூகுளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் வந்துட்டு கூகுள் பேஜ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த இடத்துல கூகுள் பேஜ்னு ஒன்று வந்திருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா அடியில் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இது வந்து ஒரு லிங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து கூகுள் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுது. இந்த ஆங்கர் டேகோட வந்து ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னா நம்ம எதை கிளிக் பண்ணோமோ அந்த பேஜுக்கு போகணுங்கிறது தான் அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ HTMLல வந்துட்டு என்னென்ன மாதிரி கண்டென்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது அதோட எலிமெண்ட்ஸு. ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுறது வந்து அதோட ஆட்ரிபியூட். ஸோ இதுதான் வந்து ஒரு HTML கோடோட ஸ்ட்ரக்சர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட எலிமெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த சாப்டரில் வந்து ஒரு எலிமெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கு வந்து எப்படி ஆட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணுறது, ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் HTMLல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த எலிமெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.